குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். சீர்காழி சட்டநாதர் இந்த கோவிலை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல்ல இந்த கோவிலோட அமைப்பையும் சிறப்பாக பார்க்கலாம். மயிலாடுதுறை மாவட்டத்தில் சீர்காழி என்ற இடத்துல தான் இந்த கோவில் அமைந்துள்ளது. சீர்காழி பஸ் ஸ்டாண்டில் இருந்து 400 மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த கோவில் உள்ளது. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம வாக் பண்ணி இந்த கோவிலுக்கு போகலாம். 7ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த இந்த கோவில் சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த கோவிலோட தெற்கு பகுதியில் ஒரு பெரிய கார் பார்க்கிங் இருக்குது. சீர்காழி பெரிய கோவில் என்னும் சட்டநாதர் கோவில் தருமபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமானது. இந்த கோவில் 4 கோபுர அமைப்புகளுடன் உள்ளது. இந்த கோவில் ஒரு மாடக்கோவில் ஆகும். கோவில் 3 தலங்களை கொண்டதாக இருக்கின்றது. பெரிய பகுதியில் இறைவன் தோணியப்பர் சட்டைநாதர் உள்ளனர். கோவிலோட வடக்கு பக்கத்தில் திருமலை நாயகி கோவில் உள்ளது. அந்த கோவிலோட முன்பக்கத்தில் பிரம்ம தீர்த்த குளம் உள்ளது. இந்த கரையில் தான் திருஞான சம்பந்தர் ஞானப்பால் அருந்தியதாக சொல்லப்படுகின்றது. அம்பாள் சன்னதிக்கும் மூலவருக்கும் இடையில் மேற்கு பகுதியில் திருஞான சம்பந்தருக்கு தனிச்சன்னதி உள்ளது. கோவிலில் நுழைந்ததும் ஆஸ்தான மண்டபத்தை கடந்தால் கருவறையில் லிங்க உருவில் பிரம்மபுரீஸ்வரரை காணலாம். அவருக்கு வலது பக்கத்தில் மகா மண்டபத்தில் ஞானசம்பந்தர் உற்சவ மூர்த்தியாக இருக்கின்றார். இந்த உற்சவ மூர்த்தி சின்னஞ்சிறு குழந்தை வடிவில் பால்வடி முகத்தோடு இருப்பார். இவர் கையில் வழக்கமாக இருக்கும் பொற்றாலம் இருக்காது. இடது கையில் சிறு கிண்ணத்தோடு இருப்பார். வலது கையோ தோடுடைய செவியனை சுட்டி காட்டும் வகையில் இருக்கும். இந்த மாடக்கோவிலின் மேற்பிரகாரத்தில் குருமூர்த்தமான தோணியப்பர் பெரியநாயகியுடன் காட்சியளிக்கிறார். அவருக்கு மேல் தளத்தில் மலை உச்சியில் தென் திசையை நோக்கி சட்டநாதர் நிற்கிறார். தோணியப்பரும் சட்டநாதரும் திருவுருவங்களாக காட்சி தருகின்றார். இங்குள்ள திருஞான சம்பந்தரின் கோயிலில் செய்யப்படும் அர்ச்சனையானது முருகப்பெருமானுக்கு உரிய அஷ்டோத்தரத்தை சொல்லி செய்யப்படுகிறது. முருகனது அவதார மூர்த்தமே ஞானசம்பந்தர் என்ற கருத்து உள்ளதே இதற்கு காரணமாக சொல்லப்படுகிறது. சிவனின் தேவார பாடல் பெற்ற திருத்தலங்களில் இந்த ஆலயமும் ஒன்று. பிரம்மா, விஷ்ணு, சிவன், பார்வதி, லட்சுமி, சரஸ்வதி, மூலவர், உற்சவர் என அனைவருமே மூலஸ்தானத்தில் கைலாய காட்சியில் உள்ள ஒரே தலம் இந்த சீர்காழிதான். காலவித்து என்னும் மன்னனுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது. கையிலே சென்று இறைவனை வணங்கினால்தான் புத்திர பாக்கியம் கிடைக்கும் என பெரியவர்கள் கூறினர். அவனோ சின்ன கைலையான சீர்காழிக்கு வந்து இறைவனை வணங்கி குழந்தை பாக்கியம் கிடைக்க பெற்றான். இந்த கோவிலில் சுவாமி சன்னதிக்கும் அம்பாள் சன்னதிக்கும் நடுவில் ஞானசம்பந்தர் சன்னதி இருப்பதை சோமாஸ்கந்தர் அமைப்பு என்று சொல்கின்றனர். இத்தல விநாயகர் ரணம் தீர்த்த விநாயகர் என்ற திருநாமத்துடன் அருள்பாலிக்கின்றார். அன்னை மகாலட்சுமிக்கு அருள் கிடைத்ததும் பிரம்மனுக்கு ஏற்பட்ட அகங்காரம் நீக்கியதும் பிரளய காலத்தில் பார்வதிக்கு ஞான உபதேசம் கிடைத்ததும் இத்தலத்தோட பெருமையாக கருதப்படுகிறது. இத்தல அம்மன் மகாலட்சுமி சொரூபமாக சக்தி பீடத்தில் 11வது பீடமாக அமர்ந்துள்ளார். இங்கு வந்து வணங்கினால் தான் என்ற அகங்காரம் நீங்கி ஞானம் கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. புராண கால சிறப்புமிக்க இத்திருக்கோவிலில் முருகன், மாகாளி, திருமால், பிரம்மன், பிரகஸ்பதி, இந்திரன், சூரியன், அக்னி, ஆதிசேடன், ராகு, கேது, வேதவியாசர் முதலானோர் இத்தல இறைவனை வழிபட்டதாக சொல்லப்படுகிறது. இத்தல இறைவன் சுயம்பமூர்த்தியாக அருள்பாலிக்கின்றார். இந்த கோவில் நாள்தோறும் காலை 6 மணி முதல் பகல் 12:30 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் இரவு 8:45 மணி வரையிலும் திறந்திருக்கும். காசியை காட்டிலும் மிக பெரிய பைரவ ஸ்தலம். காசியை தரிசித்த புண்ணியம் இங்கு கிடைக்கும். காசிக்கு அடுத்தபடியாக அஷ்டபைரவர்கள் அருள்பாலிப்பு இந்த கோவிலில் அமைப்பெற்றுள்ளது. தெற்கு கோபுர வாசல் அருகே அஷ்டபைரவர்கள் தனிச்சன்னதியில் அருள்பாலிக்கின்றனர். சண்டபைரவர், சம்பார பைரவர், ருது பைரவர், குரோதன பைரவர், அசிதாங்க பைரவர், உன்மத்த பைரவர், கபால பைரவர், விபீஷ்ண பைரவர் ஆகிய அஷ்டபைரவர்கள் ஆவர். இங்கு வெள்ளிக்கிழமை மாலையில் சிறப்பு வழிபாடு பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. அஷ்டபைரவர் பூஜையில் தொடர்ந்து 8 வாரம் பங்கேற்றால் கண் திருஷ்டி, வியாபாரத்தில் அல்லது தொழிலில் நஷ்டம் போன்றவை நீங்கும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. சிவன் பார்வதி உருவ வழிபாடாக கைலாய காட்சியாக வேறு எங்கும் காண முடியாத அற்புத தரிசன காட்சியாகும்.
தோணியப்பர் உமாமகேஸ்வரி சுவாமிகளுக்கு ஆண்டுக்கு 8 முறை தைல காப்பு எனும் சாம்பிராணி தைலம் சாத்தப்படுகிறது. ஆண்டுக்கு ஒரு முறை மட்டும்தான் இந்த பெருமான் வீதியுலா எழுந்தருள்வார். சித்திரை திருவாதிரையில் பிரம்மோற்சவம் தொடங்கும். இதில் 2ஆம் நாள் சம்பந்தருக்கு அம்பாள் பால் தந்த உற்சவம் பிரம்ம தீர்த்தத்தின் காரையில் நடக்கின்றது. அன்றைய தினம் ஞான சம்பந்தருக்கு நெய்வேத்தியம் செய்த பாலை பிரசாதமாக சாப்பிட்டால் மறுபிறவி கிடையாது என்பது பக்தர்களின் நம்பிக்கை. வழக்கு பிரச்சனை உள்ளவர்கள் இவரை வழிபடுவது சிறப்பு. குழந்தை இல்லாதவர்கள் இத்தலத்துக்கு வந்து வழிபட்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகம். நானும் என்ன பார்க்கலீங்க. இப்போ இந்த கோவிலோட தல பெருமைகளை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ இந்த கோவிலோட தல பெருமையை பார்க்கலாம். உலகம் அழியும் வகையில் கடல் பொங்கி எழுந்த ஊழிக்காலத்தில் சிவன் 64 கலைகளை உடையாக அணிந்து பிரணவத்தை தோணியாக அமைத்து உமாதேவியுடன் அதில் புறப்பட்டார். தோணி சீர்காழி வந்தபோது எல்லா இடமும் அழிந்தும் இந்த இடம் மட்டும் அழியாமல் இருந்ததைக் கண்டு இதுவே மூலத்தலம் என்று உமாதேவியிடம் கூறி இங்கு தங்கினார். சிவன் தோணியை இயக்கி வந்ததால் இறைவனுக்கு தோணியப்பர் என்று பெயர் ஏற்பட்டது. பிரம்மா இறைவன் சிவபெருமானை வணங்கி மீண்டும் படைப்பு தொழிலை ஆரம்பித்ததால் சிவபெருமானுக்கு பிரம்மபுரீஸ்வரர் என்ற பெயரும் உண்டானது. சம்பந்தர் தனது 3வது வயதில் தந்தையுடன் இத்தலத்தில் உள்ள பிரம்ம தீர்த்தத்தில் நீராட வந்தார். தந்தை இவரை குளக்கரையில் உட்கார வைத்துவிட்டு தான் மட்டும் நீராடச் சென்றார். அப்போது சம்பந்தருக்கு பசி ஏற்பட அம்மா அப்பா என அழுதாராம். இவரது அழுகுரல் கேட்ட சிவன் பார்வதியை நோக்கி குழந்தையின் பசிக்கு பால் கொடுக்குமாறு கூறினாராம். அதன்படி சிவனுடன் சம்பந்தருக்கு தரிசனம் செய்து மெய்ஞானம் கலந்த பாலை புகட்டினாள் அம்பிகை. பசி தீர்ந்த சம்பந்தர் வாயில் பால் வழிந்தபடி அமர்ந்து விட்டார். அங்கு வந்த அவரது தந்தை பால் கொடுத்தது யார் என கேட்டு குச்சியால் சம்பந்தரை நோக்கி அடிக்க கையை ஓங்கினார். அப்போது சம்பந்தர் சிவனும் பார்வதியும் தரிசனம் தந்த திசையை காட்டி தோடுடைய செவியன் என்று தன்னோட முதல் பதிகத்தை பாடினாராம். இதை கேட்ட அவரது தந்தை பிரமித்து போனார். தன் குழந்தைக்கு இறைவனை காட்சி தந்து பாலூட்டியது அறிந்து பரவசப்பட்டார். இத்திருத்தலத்தை பற்றி சம்பந்தர் 67 பதிகங்களும், திருநாவுக்கரசர் 3 பதிகங்களும், சுந்தரர் 1 பதிகமும் பாடியுள்ளனர். இதை போற்றும் விதமாக தான் திருஞான சம்பந்தருக்கு இந்த கோவிலில் தனிச்சன்னதி அமைந்துள்ளது. 18 சித்தர்களில் ஒருவரான சட்டைமுனி சித்தர் இங்கு ஜீவசமாதி ஆகியுள்ளார். சிவன் கோயில் பிரகாரத்தில் இவரது ஜீவசமாதிக்கு மேல் ஒரு பீடம் உள்ளது. இங்கு இருந்தபடியே உச்சியில் இருக்கும் சட்டைநாதரை தரிசிக்க முடியும். வெள்ளிக்கிழமைகளில் இரவு 10 மணிக்கு இந்த பீடத்திற்கு அபிஷேகம் நடக்கும். முன்பொரு காலத்தில் எலி ஒன்று சிவன் சன்னதியில் சுற்றி திரிந்த போது அதன் வால் நுனிப்பட்டு அணைய இருந்த திருவிளக்கு பிரகாசமாக எரிய தொடங்கியது. அந்த பயனால் எலி பிற்காலத்தில் மகாபலி சக்கரவர்த்தியாக பிறவி எடுத்தது. மகாபலி மன்னனிடம் வாமன அவதாரம் எடுத்து மகாவிஷ்ணு 3 அடி மண் கேட்கிறார். வந்திருப்பது பெருமாள் என்று தெரியாமல் மகாபலி மன்னனோ 3 அடி மண் தானே என எடுத்துக்கொள்ளுமாறு கூறுகிறார். பூமியை ஓரடியாகவும் வானத்தை 2வது அடியாகவும் அளந்த பெருமாள் 3வது அடியை அளக்க மகாபலி மன்னன் தலை மீது கால் வைக்கிறார். அப்போது மன்னன் பூமியில் புதைந்து மறைகிறார். இதன் மூலம் உலகில் தானே பெரியவன் என்ற எண்ணம் மகாவிஷ்ணுக்கு ஏற்பட்டு ஆக்ரோஷம் அடைந்து அனைத்து உயிர்களுக்கும் இடையூறு செய்கிறார். இதனால் தேவர்கள் அனைவரும் சிவபெருமானிடம் சென்று முறையிடுகின்றனர். சிவபெருமான் மகாவிஷ்ணுவை அழிக்கிறார். இதனால் வருத்தமடைந்த மகாலட்சுமி சிவபெருமானை நோக்கி தவம் இருக்கிறார். சிவபெருமானோ தவத்தை ஏற்று மீண்டும் மகாவிஷ்ணுவை உயிர்ப்பிக்கிறார். அப்போது மகாவிஷ்ணு தனது தவறை உணர்ந்து தனது தோளினை சட்டையாகவும் எலும்பை தண்டாயுதமாகவும் நரம்புகளை மாலையாகவும் அணிந்து கொள்ள சிவபெருமானிடம் வேண்டுகிறார். அதன்படி மகாவிஷ்ணுவின் தோலை சட்டையாக அணிந்து கொண்டு சட்டநாதராக மலை மீது சிவபெருமான் காட்சி தருகிறார். சட்டநாதரை வழிபட்டால் சிவன், பிரம்மா, விஷ்ணு ஆகிய மும்மூர்த்திகளின் அருளையும் பெறலாம் என்பது ஐதீகம்.
சட்டநாதருக்கு வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை நள்ளிரவு பூஜை நடைபெறும். இது சுக்கிரவார பூஜை என்று அழைக்கப்படுகிறது. இரவு 9 மணியளவில் தொடங்கும் இந்த பூஜை நள்ளிரவு 12 மணிக்கு நிறைவடையும். படைக்கும் தொழிலை செய்யும் பிரம்மா தானே உலகில் பெரியவன் என்ற அகங்காரம் கொண்டார். இந்த அகங்காரத்தை போக்குவதற்காக சிவபெருமான் பிரணவ மந்திரத்தை பிரம்மனுக்கு மறக்க செய்தார். இதனால் வருந்திய பிரம்மன் இத்தலத்தில் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து பூஜை செய்தார். பிரம்மன் பிரதிஷ்டை செய்த சிவலிங்கம் பிரம்மபுரீஸ்வரர் என்ற பெயரால் அழைக்கப்படுகின்றது. 3 அடுக்குகளை கொண்ட இந்த கோவிலில் சிவபெருமான் கீழ்த்தளத்தில் பிரம்மபுரீஸ்வரராகவும், நடு அடுக்கில் தோணியப்பராகவும், மேல் அடுக்கில் சட்டநாதராகவும் காட்சி தருகின்றார். இதில் பிரம்மபுரீஸ்வரர் மட்டும்தான் லிங்க வடிவத்தில் இருப்பார். தோணியப்பரும் சட்டநாதரும் திரு உருவங்களாக காட்சி தருகின்றார். இது இந்த கோவிலே இருக்கிற மிகப்பெரிய சிறப்பு. சரி, சாமி கும்பிட்டு இந்த கோவிலோட தல விருட்சம் ஸ்ரீ பவழமல்லி. இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இங்கே மேலடுக்கில் இருக்கிற சட்டநாதரை பார்க்கறதுக்கு 10 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. 10 ரூபா கொடுத்துட்டு நம்ம டிக்கெட் வாங்கிட்டு தான் நம்ம மேலே போகணும். இந்த கோவில் சீர்காழி புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 1/2 கிலோமீட்டர் தொலைவிலும், சீர்காழி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 2 கிலோமீட்டர் தூரத்திலும் அமைந்துள்ளது. திருஞான சம்பந்தர் சன்னதியில் பெருமான் லிங்க வடிவமாகவும், அம்மையார் ஸ்திரசுந்தரி என்ற திருநாமத்திலும் அருள்பாலிக்கின்றார். தேவார முதலிகள் மட்டுமன்றி அருணகிரிநாதர், கணநாதர், நம்பியாண்டார் நம்பிகள், பட்டினத்தார், சேக்கிழார், அருணாசல கவிராயர், மாரிமுத்தா பிள்ளை, முத்து தாண்டவ தீட்சிதர் ஆகியோரும் கூட இத்தலத்தின் மீது பாடல்கள் பாடியுள்ளனர். இந்த கோவிலை பற்றி எனக்கு தெரிஞ்ச தகவலை பதிவு பண்ணியிருக்கேன். மேலும் சில தகவல்களை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு மேலும் தகவல் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காசியை மிஞ்சும் புகழ்பெற்ற இந்த கோவிலுக்கு குடும்பத்தோட போயிட்டும் வாங்க. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். டாடா, பாய் பாய். ஓம் நம சிவாய. வாங்க வாங்க அப்பு, வாங்க வாங்க. செடி பாருங்க, வாங்க. உள்ள போக கூடாது, பார்க்கல. அது செடியில் அழகாக வச்சிருக்காங்க. செடியெலாம் பாருங்க, செடியெலாம் பாருங்க, அழகா இருக்கு. அந்த செடி பாருங்க. இந்த செடியெல்லாம் நம்ம வீட்டிலே கிடையாது இல்ல. The bag go we watch நம்ம தெரியா ஆரக நம்ம எங்க நம்ம தெரியா வைக்கலாம். இதுக்கு மேன் குட்டாங்க எனக்கு. உனக்கு மேன் குட்டாங்க. அதுக்கு மேன் நட்டிக்கு இல்ல கீ